நீங்க கொடுத்த கடனை பத்தி இல்லைண்ணே, ஆ, உங்க மாப்பிள்ளை எனக்கு செஞ்ச உதவியை பத்தி நான் அதை சொன்னேன். யாரு என் மாப்பிள்ள சரவணனா? ஆமாங்கண்ணே. சரவணே உனக்கு என்ன உதவி பண்ணா? உங்களுக்கு தெரியவே தெரியாதாண்ணே? தெரியாதே. அன்னைக்கு அந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் சரவணன் தம்பி என்னை எங்க வீட்டில் வந்து பார்த்தாரு. உங்க பசங்க எங்களை அப்படி பேசினதுக்காக ரொம்ப மனசு வருத்தப்பட்டு எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாரு. அதோட அவர் விடலண்ணே, எனக்கு இருக்கிற பண பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு அதை தீர்த்து வைக்க உதவி பண்ணாரு. சைக்கிள் ஸ்டாண்ட் ஒன்று கான்ட்ராக்டுக்கு வருது, அதுக்கு கேரண்டி கொடுக்க யாராவது பெரிய ஆளோட சிபாரிசு கேட்டிருந்தாங்க. அந்த விஷயத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு சரவணன் தம்பி நேரில் வந்து கேரண்டி கையெழுத்து போட்டு கொடுத்தாருண்ணே. நான் கூட வேணாம் தம்பி நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். ஆனா தம்பி கேட்கவே இல்லை. உங்களை என் மச்சானுங்க 10 பேர் முன்னாடி அவமானப்படுத்தியிருக்காங்க, அதுக்கு பிராயச்சித்தமா அதை செஞ்சே தீருவேன்னு பிடிவாதமா செஞ்சு கொடுத்தாருங்க. அவர் அன்னைக்கு கேரண்டி கையெழுத்து போட்டதுனால தான் அந்த கான்ட்ராக்ட் மூலமா 4 காசு வருதுன்னு வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்களா சந்தோஷமா இருக்காங்க. அன்னைக்கு யார் யார் பேச்சோ கேட்டுதான் உங்களுக்கு எதிராக கேஸ் கொடுத்தேன்னு. ஆனா நான் போய் உதவின்னு கேட்டப்போ அவங்க யாருமே உதவிக்கு வரலைங்கண்ண. ஆனா வந்தது உங்க மாப்பிள்ளை மட்டும்தான். சத்தியமா சொல்றேங்கண்ணே, சரவணன் தம்பி மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நீங்க பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். பணத்தை திருடிட்டு கையும் களவுமா சிக்கன அயோக்கிய பயணி. யாருக்கும் கெடுதல் நினைக்க கூடாதுன்ற குணம் இன்னைக்கு நிறைய பேத்துக்கு இருக்கிறதே இல்லைங்கண்ணே. ஆனா சரவணன் தம்பி எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற ஆளுண்ணே. ஆனா எப்ப தான் தம்பி வேலைக்காக என் வீட்டு பணத்துல கை வச்சானோ அப்பவே அந்த நம்பிக்கை உடைஞ்சு போச்சு. அப்பதானே புரிஞ்சுது, காசு பணத்தை விட சரவணன் தம்பி மாதிரி ஒத்த உறவையாவது வாழ்க்கையில சம்பாதிச்சு வச்சுக்கணும்னு. அந்த தம்பி குணத்துக்கு கோடி ரூபா கொட்டி கொடுத்தாலும் ஈடாகாதுன்னு.